தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 12/7/2025 சனிக்கிழமை. உத்திராடம் நட்சத்திரம் காலை 8:04 வரை, பிறகு திருவோணம். இன்றைக்கு சனிக்கிழமை. பொதுவாக சனிக்கிழமை என்று சொன்னாலே சனி பகவான் சன்னதியிலே எல்லா ஆலயங்களிலும் கூட்டம் அதிகமாக இருக்கும். காரணம், அங்கு அவருக்கு அர்ச்சனை செய்ய வருவதற்கு காரணம் அவர்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் அதிகரித்து விட்டன போலும். பிரச்சனைகள் அதிகம் இருந்தாலே அர்ச்சனைகள் செய்ய வேண்டும் என்று வருவார்கள். ஆனால் பொதுவாகவே சனிக்கிழமை என்று வந்தாலே சனி பிடிக்காத தெய்வம் என்று சொல்லப்படுகின்ற தெய்வங்கள் இரண்டு. ஒன்று அனுமன், மற்றொன்று விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானை பிடிக்க வருகின்ற பொழுது அவர் முதுகிலே இன்று போய் நாளை வா என்று எழுதி வைக்க சொன்னாராம். எப்பொழுது சனி வந்தாலும் இன்று போய் நாளை வா என்ற வாசகத்தை படித்துவிட்டு திரும்பியதாக சொல்லி ஒரு புராண கதை உண்டு. அதற்கு பிறகு அனுமனை எடுத்துக்கொண்டால் அனுமனுக்கு மூல நட்சத்திரம். அவருக்கு 7 சனி தொடங்குகின்ற பொழுது சனி பகவான் அவரை பிடிக்க வந்தாராம். அப்படி பிடிக்க வருகின்ற பொழுது அவர் சஞ்சீவி மலையை தூக்கிச் செல்கின்ற காலத்திலே அவருக்கு 7 சனி வந்ததாம். தலையிலே நீ உட்கார் என்று சொன்னாராம். தலையிலே உட்கார்ந்தவுடனே சஞ்சீவி மலையை தூக்கி அந்த சனிக்கு மேலே வைத்தாராம் அனுமன். அனுமனுடைய தலைக்கும் சஞ்சீவி மலைக்கும் நடுவிலே சனி பகவான் சிக்கிக் கொண்டதாக புராணங்கள் சொல்கின்றன. என்னை விட்டுவிடு என்று கத்திய போது, என்னை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ வழிபடுகிறார்களோ அவர்களை நீ பிடிக்கக்கூடாது என்றாராம். ஒரு நாளிகை அளவு நான் பிடித்துக் கொண்டு விட்டு வெளியேறுகிறேன் என்று சொல்லி வெளியேறியதாக கதைகள் உண்டு. ஆனால் பொதுவாகவே அனுமனையும் அந்த விநாயக பெருமானையும் சனி பகவானையும் ஒரே நாளில் என்று வழிபடுகின்ற பொழுது அற்புதமான பலன் கிடைக்கும். ஆனைமுகன் சன்னதிக்கு அதிகாலையிலேயே நீங்கள் செல்ல வேண்டும். 7 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டகச்சனி என்றெல்லாம் இருப்பவர்கள் எல்லாம் ஆனைமுகன் சன்னதிக்கு சென்று பாடல் பாடி வழிபடுவது நல்லது. ஆனைமுகனை பார்க்காமல் இருக்க முடியுமா? அவன் அருள் இல்லாமல் வாழ்க்கையினை நடத்த முடியுமா? நம்பிக்கைகள் அத்தனையும் நடக்க வைப்பவன். அந்த தும்பிக்கையான் துணை இருந்தால் நம்பியவர்க்கு துணை இருப்பவன். வாழ்க்கையினை வசந்தவென மாற்றி காட்டுவான். அவன் வரும் துயரை தடுத்து நிறுத்தி வளர்ச்சி கூட்டுவான். சேர்க்கும் பொருள் அத்தனையும் சேமிப்பாக்குவான். செல்வாக்கை நமக்கு அளித்து சிக்கல் போக்குவான். காரியத்தை தொடங்கும் போது கணபதி என்போம். அவனை காக்கும் தெய்வ வரிசையிலே முதலினில் வைப்போம். பேரும் புகழும் நமக்கு அளிக்கும் தெய்வம் அல்லவா, அவன் பிறப்பினிலே சிவனின் மூத்த பிள்ளை அல்லவா என்று ஒரு பாடல். அப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் பாடி இன்று ஆனைமுகனையும் வழிபட்டு சனி பகவானையும் வழிபட்டு ஆஞ்சநேயரையும் வழிபட்டால் சனி ஆதிக்கத்திலிருந்து விடுபடவும் சஞ்சலங்கள் தீர்ந்து சந்தோஷம் சேரவும் வழிபிறக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று நீங்கள் கனிவாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்ள வேண்டிய நாள். கட்டிடப் பணியில் இருந்த தொய்வு அகலும். 5ஆம் இடத்திலே கேது இருக்கின்றார். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று சிந்திப்பீர்கள். பணியில் இருந்த தொய்வு அகல்வது மட்டுமல்ல, பணிபுரியும் இடத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீரும். 2இல் சுக்கிரன் இருப்பதால் வருமானம் உயரும். இன்று நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயம் கிடைக்கும். அடுக்கடுக்காக வரும் வேலைகளை அயராமல் செய்து முடிப்பீர்கள். பம்பரம் போல் சுழன்று பணிபுரிகின்ற நாள் என்று கூட சொல்லலாம். பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் அகலும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். உங்களுடைய நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரலாம். புதிய ஒப்பந்தங்கள் வரக்கூடிய இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அஷ்டமத்து சந்திரனால் அதிக விரயமும் உண்டு, அதிக அலைச்சலும் உண்டு. மற்றவருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும். பிறருக்கு நீங்கள் உதவி செய்தால் கூட அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். இன்று நீங்கள் எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்ய வேண்டும். வரவை காட்டிலும் செலவு கூடுகின்ற நாள். இன்று வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக சனி பகவான் வழிபாடு சஞ்சாரம் தீர்க்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் கொஞ்சம் வலுவிழந்திருக்கிறது. எனவே தேவைக்கேற்ற பணம் தேடி வந்து கொண்டே இருக்கும். ராசியிலேயே விரையாதிபதி புதன் இருப்பதனாலே உறவினர் வழியில் ஒரு செலவு உண்டு. ஏதாவது ஒரு நல்ல செலவாக நீங்கள் செய்து கொள்வது நல்லது. ஆரோக்கிய தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். உங்களுடைய ராசிக்கு 2 செவ்வாய். கொஞ்சம் சில சமயங்களிலே கோபம் வரும். முன்கோபத்தின் காரணமாக சில வாய்ப்புகள் கை நழுவி செல்லலாம். எனவே கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது.
சிம்மராசினியர்களே 7ஆம் இடத்திலே சனி இருக்கின்றார். வாழ்க்கை துணையோடு பிரச்சனைகள் வந்து அலைமோதும். நீங்கள் அவர்களோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, பணியிடத்தில் மாற்றங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு பணி நீக்கம் செய்யப்படும் அளவு சில பிரச்சனைகள் கூட வரலாம். வேலை பார்க்கும் இடத்திலே நீங்கள் ஏதேனும் வீண் வாக்குவாதங்களை செய்யாமல் பணி புரிவதிலேயே கவனமாக இருப்பது நல்லது. ஜென்மத்திற்கு ஏது இருப்பதால் இன்று ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் அதிகரிக்கும். அருகில் இருக்கும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வரலாமா என்று சிந்திப்பீர்கள். சனியை வழிபடுவது நல்லது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கு 10லே குரு இருப்பதால் பதவி மாற்றங்கள் உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். நினைத்த நேரத்தில் நினைத்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டுமானால் குருவினுடைய அருட்பார்வை வேண்டும். அந்த குருவின் பார்வை 2லும் பதிகிறது, 4லும் பதிகிறது. எனவே தாய் வழி ஆதரவு உங்களுக்கு உண்டு. இடம் பூமி வாங்குவதை விற்றுவிட்டோமே என்று கவலைப்பட்டவர்கள் மீண்டும் வாங்கும் யோகம் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள். துலாம் ராசினியர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். பார்க்கும் குருவால் உங்களுக்கு பலன் அதிகம் கிடைக்கும். எல்லா பிரச்சனைகளும் படிப்படியாக நல்ல முடிவுக்கு வந்துவிடும். உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் அகலும். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருகின்ற இந்த நாளிலே கல்யாண கனவுகள் கூட நனவாகலாம். அஷ்டமத்தில் சுக்கிரன் இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அருமையான நாள், யோகமான நாள். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் சிறப்பு சலுகைகள் உங்களுக்கு உண்டு. அதிகார அந்தஸ்திற்கு ஒரு சிலர் உயர்த்தப்படுவார்கள். மாமன் மைத்திருமொழியில் மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு இன்று குரு பார்வை இருக்கின்றது. குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும், கருத்து வேறுபாடுகள் அகன்று கவலைகள் தெரிகின்ற நாள் என்று கூட சொல்லலாம். கொடுத்த வாக்கையும் நீங்கள் காப்பாற்றுவீர்கள். 2லே சந்திரன். எனவே தாய்வழியில் உங்களுக்கு ஆதரவு உண்டு. தாய்வழி உறவினர்களால் வந்த பிரச்சனைகள் அகலும். கல்விக்காக நீங்கள் எடுத்த முயற்சியோ அல்லது கலைக்காக எடுத்த முயற்சியோ கைகூடலாம். பயணங்கள் கூட இன்று பலன் தருவதாக அமையும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் சப்தமாதிபதி இருப்பதனாலே சஞ்சலங்கள் தீரும், சந்தோஷம் சேரும். ஆனால் அஷ்டமத்தில் கேது செவ்வாய். எனவே எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரலாம். ஒரு சில சமயங்களில் இனம் புரியாத கவலை உருவாகும். மருத்துவ செலவுகள் உண்டு. உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ வைத்திய செலவுகள் ஏற்படத்தான் செய்யும். இருந்தாலும் பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கின்றது. 2ல் ராகு இருப்பதால் திடீர் தனவரவு உங்களுக்கு உண்டு. நீங்கள் கவலைப்படாமல் இன்று நீங்கள் வாழ்க்கை நடத்த வேண்டுமானால் சனி பகவானை வழிபட வேண்டும். கும்பராசினியர்களே, இன்று சனியின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது. சனி உங்கள் ராசியில் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். அவரோடு பயணம் செய்வது ராகு. எனவே ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை என்பார்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆனால் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். விரையாதிபதியாக விளங்குபவரும் சனி பகவான். அவர் வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே நல்ல விரயங்களை மேற்கொள்ளுங்கள். வீடு கட்டுவது, வீடு வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் நீங்கள் கவனம் செலுத்தலாம். இடமாற்றம், வீடு மாற்றம், ஊர் மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள். அதே நேரத்தில் பணவரவில் ஒரு சில தடைகள் ஏற்பட்டாலும் கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடிவிடும். பஞ்சமஸ்தானத்தில் குரு இருப்பதால் பிள்ளைகள் படித்து முடித்திருந்தால் அதற்கு வேலை கிடைத்து உதவி வருமானங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசினியர்களை, உங்களுக்கு அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டிய நாள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகரிக்கலாம். சூரியன் 4ல் இருக்கின்றார். தாய்வழி ஆதரவு கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். அதே நேரத்தில் எதிரிகளின் பலம் மேலோங்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு வேலைப்பளு கூடுதலாக இருக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு கெடுபிடியை வழங்குவார்கள். அதே நேரத்தில் நீங்கள் உத்தியோகத்தில் நிம்மதியாக இருக்க இயலாது. இதிலிருந்து விலகிக் கொள்வோமா, விஆர்எஸ் பெறுவோமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். என்ன இருந்தாலும் இன்று தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.